நிறைய பேர் வந்து இந்த ஃபியூசிங் பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள், இதை துணியில் எப்படி யூஸ் பண்ணணும் அதையும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஃபியூசிங்னுடைய நேம் வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங் கிளாத், சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து நமக்கு சொர சொரப்பாக இருக்கும், இந்த பக்கம் தான் பசை இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து இந்த ஃபியூசிங்குடைய ரைட் சைடு. இந்த பசை இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி லைட் வெயிட் ஃபேப்ரிக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை லைனிங்கோடு மட்டும் நம்ம கட் பண்ணி தைக்கும்போது நிறைய வழவழப்பாக இருக்கிறதுனால நம்ம இதில் வச்சு தைக்க முடியாது, கொஞ்சம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பதிச்சதுக்கப்புறம் லைனிங்கோட ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும், ஹேண்டில் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை வந்து இதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், தச்சு முடிச்சு போட்டதுக்கப்புறமும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இதை இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு எப்படி அயன் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, பிளாக் கலர்லேயும் இருக்குது. இதை எந்தெந்த கிளாத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதில் இந்த க்ளூ இருக்க பக்கத்தை நம்ம துணியோட மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு அயன் பண்ணும்போது அந்த க்ளூ வந்து உருகி அதில் ஒட்டிக்கும். இதுதான் இதனுடைய வேலை. இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற ஃபியூசிங்கை இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற துணிக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ தான் நம்மளுக்கு வெளியே தெரியாது, இதை நல்லா அயன் பண்ணதுக்கப்புறம் வெளியே தெரியாது. அதுவே ஒயிட் கலர் வச்சோம்னா நம்மளுக்கு வெளியே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம துணி மேலே வச்சு அயன் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் வந்து சொர சொரப்பாக இருக்கும், அந்த பக்கம் பசை இருக்கும்னு. அதை வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் பிட் இருக்கு இல்லையா, இதோடைய துணியோட கெட்ட பக்கம், அதாவது துணியோட ராங் சைடு பக்கம் இப்படி வச்சுருக்கோம். துணியோட ராங் சைடுக்கு மேலே இந்த பசை இருக்கிற பக்கத்தை இப்படி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே அயன் பண்ணுறோம். அயன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பராக கிடைக்கும் துணி. இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து அந்த ஃபியூசிங் வச்சு அயன் பண்ணலை. இப்படி மடித்தோம்னா இப்படி நல்லா கொச கொசன்னு இருக்கா, அதுவே நம்ம அயன் பண்ண இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இது நம்ம தச்சு போட்டோம்னாலுமே நம்ம வந்து போட்டதுக்கப்புறமா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதை தான் சொன்னேன் நான் வந்து ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் செய்கிறது அப்படின்னு. இது மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறமா எப்பவும் போல தான் இது அழகாக இப்படி மடித்து போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங்கை இதுக்கு மேலே வச்சு கட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் வெள்ளை கலரையும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபியூசிங் கிளாத் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.